நித்யானி அகரணே பிரத்யவாய சாதனானி சந்தியாவந்தனாதீனி. நித்யானி, நித்ய அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கம்பல்சரி, கட்டாயம், கண்டிப்பாக. ஸோ கம்பல்சரி ரெகுலர் டியூட்டி, அதுதான் வந்து நித்யானி. நித்தியம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டெய்லி அப்படிங்கிற அர்த்தம் வரும், கம்பல்சரி அப்படிங்கிற அர்த்தம் வரும். டெய்லி அப்படிங்கிறது அகெயின் மாறலாம், ஃபோர்ட்நைட்லியாக மாறலாம், மந்த்லியாக மாறலாம். ஸோ கம்பல்சரி அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கு. அப்புறம் எப்பப்பெல்லாம் பண்ணணுமோ அது வந்து எல்லாமே வந்து நித்திய கர்மாவுக்கு கீழே வரும். சிலதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம், சிலதெல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம், சிலதெல்லாம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம். அது எல்லாமே நித்திய கர்மா. ஸோ என்ன டெஃபினிஷன் கொடுக்குறார்? அகரணே பிரத்யவாய சாதனானி. நமக்கே புரியணும், இந்த கர்மாக்கள்லாம் இருக்கே இது என்ன பண்ணுமா, நமக்கு பாபத்தை கொடுக்கும். எப்போ பாப்பம்? நித்திய கர்மா பண்ணால் பாப்பம் இல்லை. ஆகரணே, நித்திய கர்மா பண்ணாமல் விட்டோம்னா நமக்கு வந்து பாபம் வரும். ஒமிட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது பாபத்தை ஏற்படுத்தும். என்ன பாபம் கிடைக்கும்? அந்த பாபத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, பிரத்யவாய. பிரதி ப்ளஸ் அவ ப்ளஸ் இ, அதுதான் பிரத்யவாய. ஸோ ஈ தாத்து, பிரதி அண்ட் அவ வந்து அதுக்கு முன்னாடி போடுற ப்ரிஃபிக்ஸு. ஸோ ஈனா விச் வில் லீடு டு அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரத்யவாய பாபம் அப்படின்னு சொன்னால் எது வந்து நமக்கு அந்த சஃபரிங்க்கு எது லீடு பண்ணுமோ அதுக்கு பேர் பிரத்யவாய பாபம். எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம் அது வந்து பிரத்யவாய. நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆஸ் அ வேதாந்தின் எது எல்லாம் நம்மளுக்கு படிக்க விடாமல் ஆப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ, எதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆப்ஸ்டக்கிளாக இருக்கோ அதெல்லாம் வந்து பிரத்யவாய பாபம். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு எது வந்து தடையாக இருக்கோ, ஆர் ஸ்பிரிச்சுவல் டவுன்ஃபாலுக்கு எது வந்து காரணமாக இருக்கோ அது எல்லாம் வந்து பிரத்யவாய பாபம். நிறைய பேர் வந்து அப்படியே போய்ட்றாள்ல, பாதியிலே விட்டுட்டு போய்ட்றாள்ல, அதோடு முடிஞ்சு போச்சு அவளுக்கு. இனிமேல் வந்து நெக்ஸ்ட் ஜென்மாவில் தான் அவள் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்குது அப்படின்னா இந்த பிரத்யவாய பாபம். ஸோ எய்தர் வந்து ஸ்டாக்னேஷன் ஆர் டவுன்ஃபால் ரெண்டுமே வந்து பிரத்யவாய பாபத்தினால ஏற்படுறது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறார்? வந்தனாதீனி அப்படின்னு சொல்கிறார். சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நித்திய கர்மா, கரெக்டா? அஹரஹா சந்தியாம் உபாசீத அப்படின்னு வேதம் வந்து சொல்கிறது. அஹஹான்னு அர்த்தம். அஹரஹா அப்படின்னா எவ்ரிடே அப்படின்னு அர்த்தம். சந்தியாம் உபாசீத அது வந்து ஒரு விதி வாக்கியம்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து மஸ்ட் டூ, பண்ணியே ஆகணும். சந்தியாம் அப்படின்னு சொன்னால் சந்தியாதேவி, காயத்ரி தேவி, சாவித்ரி தேவி, இவெல்லாம் 3 பேரும் இல்லை, யாரெல்லாம்? காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி. காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி 3 பேரும் சேர்ந்தது தான் வந்து சந்தியா. அப்போ கார்த்தால காயத்ரி, மத்தியானம் சாவித்ரி, சாயங்காலம் சரஸ்வதி. இந்த 3 தேவதாவும் சேர்ந்தது தான் வந்து சந்தியா தேவதா. ஸோ இவ 3 பேரும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியனில் இவ 3 பேரையும் இன்வோக் பண்ணி இந்த சந்தியாவந்தனம் அப்படிங்கிற கர்மாவை பண்ணணும். இன்ஃபேக்ட் சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது கர்மா ப்ளஸ் உபாசனா, அது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து சந்தியாவந்தனம். ஸோ சந்தியா உபாசீத. அப்போ இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் போத் கர்மா அண்ட்
உபாசனம். இது வந்து ஒரு நித்திய கர்மா. நித்திய கர்மானா என்ன அர்த்தம்? கம்பல்சரி. அப்போ ஒமிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? பிரத்யவாய பாபம் ஏற்படும். ஸோ எந்த வகையில் நம்மளை அதை அஃபெக்ட் பண்ணும்? நம்மளை வந்து கிளாஸுக்கெல்லாம் வர விடாமல் அது வந்து தடுக்கும். ஸோ நித்திய கர்மாவை நாம் வந்து பண்ணணும். எனக்கு சந்தியாவந்தனம்லாம் வந்து அந்த கர்மாவே எனக்கு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, என்ன நமக்கு ரெகுலர் டெய்லி பூஜை ஆர் ஒரு 5 minutes நம்ம வந்து பகவானுக்கு முன்னாடி நின்றுண்டு ஒரு விளக்கேற்றி ஒரு 4 ஸ்லோகம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்கிறது, அதை வந்து நாம் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நைமித்திக கர்மா. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கர்மயோகத்தோட ஒரு பார்ட்டாக இந்த ஆத்தர் வந்து சொல்கிறார். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அப்போ தான் நம்மளால் வந்து அதிகாரியாக ஆக முடியும். ஸோ எப்போவுமே அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து பார்த்துட்டே இருக்கணும். நான் ஏன் இந்த வேலையை இப்போ பண்ணுறேன், ஏன் இந்த வேலையை நான் பண்ணணும், எனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கணும். எனக்கு ஏன் புண்ணியம் கிடைக்கணும்? அப்போ தான் என்னால் வந்து வேதாந்த விஷயத்தில் தொடர்ந்து இருக்க முடியும். நான் ஏன் வேதாந்தத்தில் தொடர்ந்து இருக்கணும்? அப்போ தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும். ஸோ இந்த கனெக்ஷனை ஆல் த டைம் நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும்.